Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 22 part 2. ஓபன் பண்ணா நாமிகாவான்னு ஒரு நமத்த பையன் இருக்கானே, அதான் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ல வளர்ந்த முடிய வச்சுக்கிட்டு ஒருத்தன். அந்த வெண்ணப்பாயலோட வீட்டை காட்டுறாங்க. அங்க ஒரு 2 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவன்கிட்ட சீக்கிரட்டா பேசணும்னு வந்திருப்பானுங்க. என்னன்னு பார்த்தா கிராவை பத்தி தான் பேச வந்திருப்பானுங்க. அதாவது இவங்க கூட்டத்துக்குள்ள யாரு கிராவா இருப்பான்னு. பட் அது யாரு என்னன்னு கரெக்டா சொல்ல முடியாதே. இவனா இருக்கலாம், அவனா இருக்கலாம், அவனா இருக்கலாம், எவனா வேணாலும் இருக்கலாமே அப்படின்ட்டு சந்தேகப்பட்டா. பட் அதுக்கும் வாய்ப்பு இல்ல. ஏன்னா கிராவா இருந்தானுங்கன்னா எதுக்கு இப்படி பயந்து நடுங்கிக்கிட்டு வந்து உட்காரணும்? அப்படி இருந்திருந்தா கூட இங்க இருக்க எல்லாத்தையுமே அவனுங்களே போட்டு தள்ளி இருப்பானுங்க. சோ இப்படி எல்லாத்தையுமே கன்க்ளூட் பண்ணி பார்க்கும்போது 3 லூசு பயலுமே கிரா இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால இவனுகிட்ட எதுனாலும் ஃப்ரீயா பேசிக்கலாம். அந்த 8 பேர்த்துல எவன் கிரான்னு தெரியல. இஃப் இன் கேஸ் அதுல ஒருத்தனா இருந்தான்னா டெஃபினட்டா இவங்க ஏதாச்சும் எதிர்த்து பேசினாங்கன்னா போட்டு தள்ளிடுவான். அதுக்கு பயந்து ஒவ்வொரு மீட்டிங்கும் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பட் எப்படியும் ஒரு நாள் மாட்டுவான். அது வரைக்கும் இவங்க இதே மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கணும். சரி, அப்படி யாரு கிராவா இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணும்போது 2 பேர் மேல டவுட் வரும். ஒன்னு டக்கஹஷி, இன்னொன்னு ஹிகுச்சி. பட் அந்த கிறுக்கு பையில போக்கஸ் பண்ணி பார்த்தா அவன் ஒன்னும் அந்த அளவுக்கு மூளை இருக்கவன் எல்லாம் கிடையவே கிடையாது. அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது ஹிகுச்சி மட்டும்தான். ஏன்னா அவன் மட்டும்தான் எப்ப பார்த்தாலும் பணத்துக்காகவும் ஸ்டேட்டஸ்க்காகவும் எதை வேணாலும் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம ஒரு ஆள் அவனுக்கு யூஸ் இல்லைன்னா மதிக்கவே மாட்டான். இன்சல்ட் பண்ணி பச்சை திட்டி விரட்டி விட்டுருவான். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட காவாலித்தனம் பண்ணி ஹெட் ஆஃப் டெவலப்மெண்ட்ல இருந்து டிவிஷனல் ஹெட்டாவே மாறி இருக்கான். இப்படி இவனை பத்தி மட்டும் இல்லாம அடுத்தடுத்து ஒவ்வொருத்தனை பத்தியா டிஸ்கஸ் பண்ணும்போது கிடாவை பத்தி எல்லாம் கேட்பாங்க. ஆனா அவன் தான் எல்லாடோக்கு ஃபண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஷிமுராங்கிறவன் நாமிகாவா கிட்ட ஒரு டைம் ஹட்டோரி மீட்டிங்ல இருந்தப்போ இவனுக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. அந்த மீட்டிங் அப்புறம் தான் ஹட்டோரி செத்து போனான். அது யார் கால் பண்ணா என்னன்னு நோண்டுவான். பரவாயில்லையே, பயங்கர ஷார்ப்பா இருக்கியே, ஒருவேளை கிராவோட டீம்ல மெம்பரா போய் சேர்ந்துட்டியான்னு நோண்டுவான். அந்த டைம்ங்கும் போது நாமிகாவாக்கு ஒரு கால் வரும். வேற யாரும் இல்ல, நம்ம லைட் தான். எல்லு மாதிரி பேசுவான். தம்பி தனியா இருக்கியா, இந்த மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டி இருக்குது. என்ன ஒன்னும் பிரச்சனை இல்ல. கிராவை பார்த்து பயந்தவங்க தான் இப்ப என்கிட்ட ஒரு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மானா அவனுங்க யாருன்னு ஆர்வமா கேட்பானுங்க. வேற யாரு எல்லும்பா. அவ்வளவுதான், அவனுக்கு பல்லு கிட்டு நடுங்க ஆரம்பிச்சிடும். அவன் தெளிவா சொல்லிடுவான், இங்க இருக்க எங்க 2 ஆளுகளும் கிரா கிடையவே கிடையாது. அவனுங்களே கிராவை நினைச்சு பயந்து போய் தான் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கானுங்க. அதை வச்சு நீங்க அவனை கண்டுபிடிச்சிடலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்ல, இன்னைக்கு நைட் அவனை பிடிச்சிருவோம். பட் உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் வேணும் அப்படின்னு யாரு ஹிகுச்சி மாட்ட போறானா அப்படின்னு நாமிகாவா பையன் சொன்ன உடனே லைட் ஷாக் ஆயிருவான். எப்படிடா உனக்கு தெரியும்னு கேட்பான். இப்ப வரைக்கும் தெரியாது, ஆனா இப்ப நீ கொடுத்த ரியாக்ஷன்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன். 100% ஹிகுச்சி தான் கிரான்னு. எல்லையே ட்ரிக் பண்ணி நான் ஏமாத்திட்டேன் பாத்தியா அப்படின்னு ஓவரா பில்டப் பண்ணுவான். லைட்டுக்கு கட்டுப்பாவும். அதுக்கப்புறம் சரி, ஒரு பஞ்சாயத்து இல்ல, நாங்க ஹிகுச்சிக்கு ஒரு ட்ராப் வைக்க போறோம். அதனால அவனை சாக்குரா டிவில இன்னைக்கு நைட்டு நடக்கிற 7 மணி ப்ரோகிராம மட்டும் பார்க்க வை. அதுக்கப்புறம் மிச்செல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சொல்ல போனா உங்க 6 பேர்த்தையும் நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், அப்படியே விட்டுருவோம். உங்க பாட்டுக்கு நீங்க உங்க வேலையை பாருங்க. என்ன இந்த கிடா டக்கஹஷி ஊயி அவனுங்க இவனுங்கன்னு யாராச்சும் அவனுக்கு அந்த டைம்ல ஹெல்ப் பண்ண போனா மட்டும் அதை தடுத்துரு. மிச்சம் எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம் இருவான். அங்க இருக்க அந்த 2 பேருக்கு பயங்கர ஷாக்கு. அப்போ ஹிகுச்சி தான் கன்ஃபார்மா கிராவா? சரி ரைட்டு, அப்ப இன்னைக்கு நைட் அரெஸ்ட் ஆக போறான்னு அவ்வளவு சந்தோஷம். ஆனா அங்க ஹிகுச்சி பாத்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாம் எதுவுமே தெரியாம கிறுக்குத்தனமா விழுந்து சிரிச்சுட்டு இருப்பான். 3 நாளா நம்ம எந்த கிரிமினலையுமே கொல்லல அப்படின்னு என்ன அர்த்தம்? மீசாக்கு இவன் மேல நம்பிக்கை வந்திருக்கும். இவன் தான் ஃபர்ஸ்ட் கிரான்னு. அப்போ செகண்ட் கிராவான நம்ம மீசா இவனை கல்யாணம் பண்ணிட்டானா இவனுக்கு ஷினிகாமி கண்ணு வச்ச ஒரு பொண்ணு கிடைச்சிருவா. அதை வச்சு யோட்சுபா கம்பெனில இருக்க யார வேணாலும் ஆட்டி படைக்கலாம். சொல்ல போனா இந்த உலகத்தையே நான் என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா விழுந்து சிரிச்சுட்டு இருப்பான். இதை நம்ம ரெம்மு பார்த்துட்டு பேந்த முழிக்கும். ஆத்தாடி பைத்தியக்காரங்கிட்டே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு. அந்த டைம் தான் நாமிகாவா கால் பண்ணி ஹிகுச்சி ஒரு பெரிய பஞ்சாயத்து, சட்டுன்னு சாக்குரா டிவியை பாருமா. அப்படி என்ன பெரிய பஞ்சாயத்துன்னு ஆன் பண்ணுவான். கிரா யாரு என்னன்னு எனக்கு தெரியும், அவங்கள ஒருத்தன் தான் கிரா, என்கிட்ட ஏகப்பட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருப்பானுங்களா. அவன் அதெல்லாம் பெருசா கண்டுக்கிற மாதிரி இல்ல. இது ஒரு டம்மி ப்ரோகிராம் பா, இப்படித்தான் வாரம் வச்சு பிராங்க் பண்ணிட்டு இருப்பானுங்க. இதுல என்னடா பஞ்சாயத்துன்னு கேட்டா, இல்ல அதுல பேசிட்டு இருக்கவன் 8 பேர்த்த பார்த்தேன்னு சொல்றான். அதுவும் நம்ம கம்பெனியை தான் அவன் போக்கஸ் பண்ணி சொல்ற மாதிரி இருக்குன்னு உடனே இங்க ஹிகுச்சிக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ, நம்மள ஏமாத்தாயிலான்னு பீதி. டிவில பேசிட்டு இருக்கவன் அதான் நம்ம மச்சோடா தான். மொத்தம் 8 பேர் இருந்தானுங்க. அதுல ஒருத்தனை போட்டு தள்ளிட்டானுங்க. இப்ப 7 பேர் தான் இருக்கானுங்க. விக்டிம் பேரு பாத்தீங்கன்னா ஹச்ல ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதான் ஹட்டோரியை தானே போட்டு தள்ளாங்க அப்படின்னு உடனே அவன் என்ன தெரியுமா யோசிப்பான், இவங்கள எவனோ ஒருத்தனா தான் இருக்கணும்னு. இப்போ மொத்தம் 8 பேரு, அதுல ஒருத்தனை போட்டு தள்ளியாச்சு, இவன் கிரா. அப்போ மிச்சம் 6 பேர் மேல தானே டவுட் வரும். ஒருவேளை எர்லாடாவா இருப்பானோன்னு இன்னொரு டவுட். இந்த மாதிரி கிரா தான் அவனை கொன்னது அப்படின்னு அவன் டேட்டாவை லீக் பண்ணிட்டே இருக்கான். இஃப் சப்போஸ் எர்லாடாவா இருந்தானா அவனுக்கு இப்படி போய் சொல்றதுனால எந்த ஒரு யூஸும் இல்ல, பெனிஃபிட்டும் இல்ல. அவன் புத்திசாலி. சோ இத பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த மீட்டிங்கை பத்தி தெரிஞ்சது இவங்க கூட இருந்த 6 பேர் மட்டும் தான். யாரு
எங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அரைச்சு வச்சிருந்த அந்த கண்ணாடி பாத்தீங்கன்னா கீழே விழுந்துரும். அதுல அவனோட மூஞ்ச பாத்துருவான். அதான் நம்ம மட்சுடா தான். அவ்வளவுதான். எது இவனா? இவன் தான் செத்துட்டானே. இவன் மீசாவோட மேனேஜர் ஆச்சே. இவன் எப்படி உயிரோட இருக்கான் அப்படி எப்படின்ட்டு அவனுக்கு பயங்கரமா ஜர்க் ஆகுது. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா அவன் பேரு மட்சுடான்னு சொல்லல, மட்சுன்னு சொல்லியிருந்தான். மட்சுடா என்ன சொல்லியிருக்கான்னா என்ன கொல்ல ட்ரை பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பான். அப்பதான் இவனுக்கே புரியுது இவனை கொன்றுவாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சுதான் மேல இருந்து கீழே விழுகிற மாதிரி கீழே இருக்க வராண்டால விழுந்து வேற ஒரு ஆளை செட் பண்ணி அசால்ட்டா எஸ்கேப் ஆயிருக்கான். ஆனா ஹிகுச்சிக்கு இன்னொரு குழப்பம் என்னன்னா அவன் செத்துட்டான்னு சொல்லி அவன் விடலாம் இல்ல. பிசினஸ் கார்டுல அவனோட பேரை இவன் அந்த டெத் நோட்ல வந்து மறுக்காம எழுதி இருக்கான். ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை காப்பாத்திரக்கூடாது அப்படிங்கறதுக்காக. அப்படின்னா இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே தெளிவா தெரியுது அவன் பேரை மாத்தி சொல்லியிருக்கான், மாத்தி பிரிண்ட் அடிச்சு கொடுத்திருக்கான்னு. அதான் விசிட்டிங் கார்டுலயே ஃபேக்கான பேரை வச்சு கொடுத்திருக்கான். அந்த நாமிகாவை இன்னும் பீதியை கிளப்பி விடுவான். என்னன்னா அவன் யோட்சுபா கம்பெனியை கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணி கிரா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டானாமா. இந்த விஷயத்த நான் மத்தவங்க எல்லாத்துக்கிட்டே சொல்ல போறேன். சரி ஓகேன்னு போன வச்சிருவான். மூஞ்ச பாத்தீங்கன்னா வேர்த்து ஊத்திட்டு இருக்கும். அப்ப இன்டர்வியூல மீட்டிங்க ஸ்டாப் பண்ணிடலாமான்னு கேட்டா இல்ல எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவ்வளவு தூரம் வந்துருச்சு, நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல போறேன் அப்படி இப்படின்னு அவன் பாட்டுக்கு அடுத்தடுத்த விஷயமா சொல்லிட்டு இருப்பான். அந்த ப்ரோக்ராம நடத்துற மேனேஜர் பாத்தீங்கன்னா கிரா யாரு என்னன்னு மட்டும் முதல்லயே சொல்லிடாதீங்க, ப்ரோக்ராம் முடியற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கம்மா, ஏன்னா அவனுக்கு டிஆர்பி முக்கியம். இங்க ஹிகுச்சி எப்படியாச்சும் அவனை கொல்லணுமேன்னு கொல்ல வெறியில இருப்பான். இப்ப என்னன்னா நம்ம மீசா தானே செகண்ட் கிரா, அவளால ஒருத்தங்க மூஞ்ச பார்த்தாலே அவங்க பேர் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பா அவனோட பேர் என்னன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அது மட்டும் இல்லாம அவனோட மேனேஜரா தான் அவன் வந்தான். அவட்டியே கேட்டுருவோன்னு போன் பண்ணுவான். ஆனா மீசா போன் எடுக்க மாட்டான். டிவில வேற மட்சுடா அந்த கிரா யாரு என்னன்னு நான் முழுசா சொல்ல போறேன்னு உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கான். உடனே இவன் என்ன பண்ணுவான், மிடோக்கு கால் பண்ணுவானா, அங்க எல்லாருமே ஒன்னா தானே இருக்காங்க, சோ தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சேனலை மாத்தி வச்சுட்டு அவன் கால் அட்டென்ட் பண்ணுவான். ஆக்சுவலா மிடோவோட அப்பா பாத்தீங்கன்னா இன்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில ஒரு ஆளு, அவங்கள கான்டாக்ட் பண்ணி அந்த ப்ரோக்ராம ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவன் என்னடானா டேய் இதுக்கு ஏன்டா இவ்வளவு பதறிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராம், நானும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அதுல ஒன்னு அவங்க சொல்ல போறதில்ல, அப்படி என்னதான் அவன் சொல்றான்னு பாத்துருவோமே, எதுக்கு தேவையில்லாம பயப்படணும், பண்ணது அந்த டாரோ மட்சுங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. அவன் மூஞ்சியுமே இப்ப பப்ளிக்கா காமிச்சிட்டான். நாமிகாவா வேற கால் பண்ணி இந்த ப்ரோக்ராம பார்க்க சொல்லியிருந்தான். எப்படியும் நம்ம 7 பேர்த்துல தான் யாரோ ஒருத்தர் கீரா, அவன் பேரும் அவன் மூஞ்சும் நல்லாவே தெரியும், எப்படியும் கொஞ்ச நேரத்துல போட்டு தள்ள போறான், அப்ப எதுக்கு கவலை பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவானா. அவன் சொல்றதும் கரெக்ட் தான், ஆனா அது அவனோட உண்மையான பேர் இல்லன்னு அந்த மிடோக்கு தெரியாது. இவன் இல்ல அது அவன் உண்மையான பேர் இல்லன்னு சொன்னானா இவன் தான் கீரான்னு இவன் மேல டவுட் வரும். அதனால என்ன பண்றதுனே தெரியல. டிவில வேற நாங்க ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ண போறோம் அதனால அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டு இருப்பான். இங்க இவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு எல்லாமே பிளான் பண்ணபடி தான் போயிட்டு இருக்குன்னு. ஏன்னா ஹிகுச்சி அங்க எங்கன்னு கால் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம ஆளுங்க நோட் பண்ணிட்டானுங்க. சோ அப்படின்னா எல்லாமே பிளான் பண்ணபடி பக்காவா போயிட்டு இருக்குது. இனி பிளானோட அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண வேண்டியதான். ஹிகுச்சி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மீசாவோட மேனேஜர் யாரு, மோஜி தானே, அவனுக்கு கால் பண்ணி மீசா எங்க, இப்ப அவகிட்ட உடனே பேசணும்னு சொன்னா அவங்க இப்ப பிசினஸ் லீவுக்கு வெளியில போயிருக்காங்க, நாளைக்கு தான் வருவாங்க அம்மா. அதெல்லாம் ஓகே, இப்ப அவ எங்க இருக்கான்னு சொல்லுன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது அவங்களோட பிரைவேட் டைம், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க, இல்லன்னா கூட நான் சொல்லியிருப்பேன், நாளைக்கு அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம் ஆனா இன்னைக்கு முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு கட்டுப்பாகுது. இப்போ இவனுக்கு அவன் மூஞ்சி தெரியும் ஆனா பேரு தெரியாது, என்ன பண்றது. சரி இப்போ மோஜி நீ வந்து மேனேஜரா இருக்க, இதுக்கு முன்னாடி ஒருத்த மேனேஜரா இருந்தால அவனோட பேர் என்னன்னு கேட்டா டாரோ மட்சுயிமா, வேற ஏதாச்சும் அவனை பத்தி தெரியுமான்னு கேட்டா அதெல்லாம் தெரியாது. அப்படி உங்களுக்கு தெரியணும்னா நீங்க ஆபீஸ வேணா கான்டாக்ட் பண்ணி பேசுங்க, ஆனா அங்கேயும் இப்ப யாருமே இல்ல, எல்லாருமே ஒனிகாவாக்கு போயிட்டாங்க, எங்க பிரசிடென்ட்க்கு வேணா கால் பண்ணுங்க அவரு பேசுவாருன்னு மாத்தி விட்டுருவான். இவங்களுக்குன்னா சந்தோஷம் தாங்க முடியல, ஏன்னா போட்ட பிளான் அச்சு பிசுறாம நடந்துகிட்டு இருக்குது. லைட்டுக்கெல்லாம் ஏதாச்சும் சின்ன சொதப்பலாயிரமோன்னு பயம். அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, நம்ம பிளான் படி தான் போகும்னு சாலிடா இருப்பான். அதே நேரம் இங்க ஹிகுச்சி யோஷிடா ப்ரொடக்ஷன் பிரசிடென்ட்க்கு கால் பண்ணி மட்சுடாங்கிற உண்மையான பேரை கண்டுபிடிக்கணும்னு பயங்கரமா விசாரிப்பான். அவன் பேரு டாரோ மட்சு இல்ல வேற ஏதோ ஒண்ணுன்னு. இப்ப என்னன்னா பொறுமையை இழக்க அவன் டைரக்டாவே பேச ஆரம்பிச்சிட்டான். இதுலயே தெரியுது அவனோட கான்பிடென்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுன்னு. பிரசிடென்ட்டையும் வச்சு வேலையை பார்த்துட்டானுங்க போல. அவனோட உண்மையான பேரு பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு வரும், யமடாவா யமஷிடாவா அப்படித்தான் ஏதோ ஒண்ணு வரும்னு சொல்லி இழுன்னு இழுத்துக்கிட்டு இருப்பான். வரும் பாருங்க கடுப்பு, ஏன்டா விளக்கண்ண வேலைக்கு எடுக்கிறவன் பேரு கூட வாடா தெரியாது உனக்கு, என்னடா வேலை பாக்குறீங்கன்னு பச்சை பச்சையா திட்டுவான். கொஞ்சம் பார்த்து மரியாதையா பேசுங்க, அப்படி அவனை பத்தி தெரியணும்னா என்னோட ஆபீஸ்ல அவனோட பர்சனல் ஹிஸ்டரி இருக்குது, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்பா. அப்புறம் ஏன்டா அவன் என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, போய் என்ன ஏதுன்னு எனக்கு பார்த்து சொல்லுமா. அவன் அதெல்லாம் முடியாது, 2 வருஷத்துக்கு அப்புறம் எங்க கம்பெனில இப்பதான் வெக்கேஷனுக்கே வந்திருக்கோம், இப்பதான்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், அப்படி உனக்கு எல்லாமே தெரியணும்னா ஆபீஸோட செக்யூரிட்டி டோர் நம்பர்லாம் நான் சொல்றேன், நீ வேணா போய் எடுத்துக்க, எங்க இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லுவான். எனக்கு தெரிஞ்ச அவன் பேரு யமஷிடாங்கிற அந்த லைன்ல தான் வரும், நீ வேணா அதை போய் செக் பண்ணிக்க அப்படின்னு நரன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப என்னன்னா ப்ரோக்ராம் இன்னும் 2 மணி நேரத்துல முடிஞ்சிரும், அதுக்குள்ள அவனை எப்படியாச்சும் போட்டு தள்ளியே தீரணும்னு சொல்லிட்டு கன் எடுத்துக்கிட்டு ஆர்ல சும்மா மின்னல் வேகத்துல கிளம்புவான். அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே வெடியும் வந்துகிட்டு இருப்பான். அவ பார்த்த வரைக்கும் அவன் கையில ஒரே ஒரு பேக் மட்டும் தான் இருந்துச்சு, அதை நம்மள கிட்ட இன்ஃபார்மும் பண்ணிடுவான். சோ பிளான் பண்ண மாதிரியே எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்குது. அவன் பாத்தீங்கன்னா வெறி கொண்டு போயிட்டு இருக்கான், இவ்வளவு தூரம் வந்துருச்சு, ஆனா என்னைய யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது, நான் அவனை கொன்னே தீருவேன், விட மாட்டேன்னு சொல்லி
வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே போவான். ரெம்மு பார்த்துட்டு அப்படியே பேந்த முழிக்கும், பைத்தியமே ஆயிட்டானான்னு. சரி, இனி இதுக்கப்புறம் மட்சோடா தப்பிச்சானா இல்ல மண்டையா போட்டானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.